இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன் அம்மாவை பத்தி தப்பான நியூஸ் வந்ததை பார்த்த உடனே நான் செத்தே போயிட்டேன்டா. நானும் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி தான் பார்த்தேன். வெளியே போனாலே எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசுற மாதிரி அந்த விஷயத்தை தான் குத்தி குத்தி காட்டி பேசுறாங்க. நம்ம வீட்டுல சொல்லவே வேண்டாம். இதையெல்லாம் கேட்கறதுக்கு முன்ன மாதிரி உடம்புல தெம்பு இல்லடா. ஒரு கட்டத்துல இவங்க எல்லாரோட பேச்சையும் தாண்டி எனக்கு உன்னை பத்தின கவலை மட்டும்தான்டா இருந்துச்சு. இந்த விஷயத்தை நீ எப்படி ஃபேஸ் பண்ணுவ, உனக்கு நான் என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டேன்டா. அதான் வேற வழியே இல்லாம இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணிட்டு அயலி. ஆனா இப்ப எனக்கு அந்த கவலை கொஞ்சம் கூட தெரியலடா. அதுக்கு மாறா எந்த ஊரு உன் அம்மாவை தப்பு தப்பா பேசுதோ அதே ஊரு அர்ச்சனாவை நினைச்சு சாமியா கும்பிடணும். ஆமாண்டா, அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு இந்த ஊர் முன்னாடி நீதாண்டா நிரூபிக்கணும். இந்த எத்தனை வருஷ காலத்துல என் குடும்பத்துக்காக நான் எதையுமே பெருசா எடுத்துக்காம உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு எப்படியோ வாழ்ந்துட்ட அயலை. ஆனா இப்ப சொல்றேன்டா, இனிமே எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். என் பொண்ணோட எதிர்காலம் தாண்டா ரொம்ப முக்கியம். எனக்கு இது போதும்பா. நீங்க சொன்ன இந்த வார்த்தையே போதும். அம்மா மேல எந்த தப்பும் இல்ல, அவங்க நிரபராதின்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். என் அம்மாவை தப்பா பேசின ஒவ்வொரு வாயும் அவங்கள பாராட்டி பேசும். எல்லாரும் என் அம்மாவை நினைச்சு பெருமைப்படணும். அயலி, எப்படிடா இவ்வளவு நம்பிக்கையோட சொல்ற? தெரியலப்பா, ஆனா நான் சொன்னதெல்லாம் சீக்கிரமாவே நடக்கும்னு தோணுது. அதனால அப்போ அத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு என் கூட நீங்க இருக்கணும்ப்பா. இனிமே எக்காரணத்தை கொண்டும் நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணுங்க.